தேவன் உங்களை தெரிந்தெடுத்ததற்கு, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இது சத்தியம். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. யோவான் 15:16 சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அவர் சொல்றாரு, என் நாமத்துல பிதாவை நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது ஆத்தும கனி உண்டாகும். அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கு நீங்க சத்தியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறார். இதுக்காக தான் உங்களை ஏற்படுத்தின அப்படிங்கிறார். அதாவது எப்படி இயேசுவின் நாமத்துல இந்த பிசாசை நான் துரத்துறேன், இந்த பொல்லாத ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போன கட்டளை கொடுக்குறேன் அப்படின்னு பிதாட்ட சொன்ன உடனே ஒரு ஆத்மா கனி கிடைக்கும். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கென்று ஒரு ஆத்மா கிடைக்கும். இந்த ஆத்மா முடிவு பரிந்தும் பரிசுத்தமா வாழணும், பாவமே செய்யாதபடிக்கு, உலகத்தின் காரியங்களால கரப்படியாதபடிக்கு நிலைச்சிருக்கணும். அப்போ அவருடைய வார்த்தையும் உபதேசத்தையும் கை கொள்ள செய்யணும். இந்த சத்தியத்தை அறிவிக்கும் போதுதான் அவங்க நிலைச்சிருக்க முடியும்.